ஹாய் டிவிகே ஃபேன்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா நேத்து உங்களை பத்தி நான் சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்படும் போது பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப வேதனையா போச்சுங்க. ஏன்னா நீங்க எங்களுடைய வீடியோ பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொன்னார், தம்பி எங்க வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் உங்க வீடியோ பார்த்தாலே, உங்க 2 பேரோட வீடியோ பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. என்னது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அவர் சும்மா லைட்டா பண்ணி காமிச்சாரு. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அது இந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகுறாங்கன்றது என்னால யோசிக்க கூட முடியல. அதாவது எப்படி ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போன்ல வீடியோ பாக்குறாங்களாம், அப்படியே ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களாம், பார்த்த உடனே என்ன பண்றாங்களா, ஸ்கிப் பண்ணிட்டு போக மாட்டாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த வீடியோ பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படியே பாக்குறாங்களாம், அப்படியே ஃபேஸ் அப்படியே மாறுது, அப்படியே என்ன பண்றாங்களாம், அதுக்கு பார்த்தா கமெண்ட் எப்படி போடலாம், சிலவெல்லாம் என்ன பண்ணிட்டானா அந்த போனை போட்டு வச்சுட்டானா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகுறத நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு. ஏன் டிப்ரெஷன் ஆவறீங்க? டிவிகே ஃபேன்ஸ் ஏன் டிப்ரெஷன் ஆவறீங்க? ரிலாக்ஸ் ஆருங்க. எதுக்கு டிப்ரெஷன் ஆவறீங்க? ரிலாக்ஸ், காம் டவுன். போய் எங்க வீடியோ எல்லாம் பார்த்தா சிரிச்சுட்டே பாருங்க. இது நாங்க பார்க்கும் போதே யோசிக்கணும், இவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படின்றது யோசிங்கப்பா. அதை விட்டு இப்படிலாம் டிப்ரெஷன் ஆனீங்கன்னா எதனா ஒன்று ஆயிடும். அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ, உங்க தலைவன் யார் தெரியுமாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் காட்டுறேன். அப்பா கேமராமேன் லைட்டா தூக்கு. இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே. ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு இல்லையா? ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே கிரவுண்ட்ல கீழே வா. இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே ஒன்னு டிஎம்கே அப்படின்னா இங்க கால் ஆடும். ஒரு தொடரடிக்கு தான் உங்க விஜய். இல்ல சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா உண்மைங்க அது. ஏன்னா நீங்க பார்க்கலாம், அவர் பேசும்போதுல பார்த்தோன்னா அந்த இது மறைச்சிருக்கும், அந்த பே ஒன்று மறைச்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மைக் பேசுற அந்த பே மறைச்சிருக்குனால உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் உண்மையா நல்ல வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் நடிகை தான் உங்கள் விஜய். சரி வாங்க நம்ம டீட்டெயிலா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நேத்துல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் தான் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் சரி, அப்படியே எப்படி நீங்க பெண்களை தப்பா பேசுவீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரவிச்சு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள்ல இந்த பெண்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள லைன் கட்டி கியூ கட்டி பாத்தீங்கன்னா அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது ஒருத்த விடாம எல்லாருமே பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதுல முதல்ல ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா சீமான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனா நேத்து பேசின விஷயம் பக்காவா பேசிருக்காப்புல. உண்மையா சொல்லணும்னா நேத்து பக்காவா தெளிவா பேசுகிறாப்புல. இதுக்கு எவனும் பதில் தர முடியாது, அந்த அளவுக்கு பேசுகிறாப்புல. ஆனா ஒண்ணு, இவரெல்லாம் பேசுறாருன்னா நான் என்ன சொல்றதுக்கு வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இவ போயிட்டு அவர் பெண்களுக்கு இனிமேல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் கமெண்ட் கொடுக்குறாரு. இதே போல என் தம்பி சிவகார்த்திகேயன், என் தம்பி அஜித், அவங்க பெண்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் அசிங்கமா பேசினார்ல. அப்புறம் சங்கீதா என் தங்கச்சி, அது பாருங்க விஜயோடைய வைஃபை என் தங்கச்சி சொல்றா போல டீசன்சியா, என் தங்கச்சி. அப்புறம் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி அது கீழே கமெண்ட் எல்லாம் போட்டானுங்களே. இதெல்லாம் நான் மொத்தமா எடுத்துன்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? அதுனா இப்ப மட்டும் உங்களுக்கு பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்கிறா? சீமான் கேட்கிறாரு. இங்க பாருங்க, என் தங்கச்சி சங்கீதாவே ஐயா ஸ்டாலின் கீழே அவருடைய ரசிகர்கள் இதையெல்லாம் கண்டிச்சு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி ஏதோ கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க அப்படிங்க இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க தடவை அறிக்கை விட்டுருக்காரு. இப்ப நீங்க கொண்டாது என் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, முகாம் அளிக்க போங்க, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்து நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை பிள்ளைகளை இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறாங்க, வாய்க்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் உங்க மேல புகார் கொடுத்தா எப்படி இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல,
இப்ப அவர் மேல ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்டு நாங்க கொடுக்கட்டுமா? பாருங்க, இதுதான் உண்மை. அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு இல்ல, இது நடைமுறை, இது நடக்குது. இந்த மாதிரி எவனுமே உலகத்துல இப்படி ஒரு தலைவன் இந்த கட்சி இருக்காதுன்றத குற்றம் கரெக்டா சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா தேவையில்லாத வதந்தியோ இல்ல வந்து ஒருத்த மேல குறை சொல்லணும்னு சொல்லுங்க, இருக்கிற உண்மைய அப்படமான உண்மையை எடுத்து சொல்றாங்க. இதான உண்மை. எவ்வளவு விஜய பத்தி பேசினாலே போதும் டக்குன்னு, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குதுங்க. எப்படியாச்சும் போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள நோண்டி அவங்க வீட்டு பெண்களோட போட்டோ எடுத்து இந்த மாதிரி போடுறது வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்கானுங்க இந்த தற்கூரி பசங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி, எங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சனம் பண்ணிருக்காரு. அவரும் கேட்டிருக்காரு கேள்வி. உலகத்திலே ஒரு கட்சி இருக்குதுங்க, அந்த கட்சி யாராச்சும் நம்ம இறந்தனா நம்ம தான் போய் பார்ப்போம். ஆனா இறந்தவன் குடும்பத்தை வந்து வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது, ஹோட்டலுக்கு வர வச்சு பாக்குறது இது முதல் தடவை. இது என்ன நடக்குது, ஓ சினிமால இது புது டெக்னிக் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு. ஆமா, அவருக்கு உண்மையா புரிஞ்சிச்சு இதே. ஆனா இந்த வாய் பாத்தீங்கன்னா சட்டசபையில வேற பேசி இருந்தாலும் அவர் தப்பா பேசுறாரு, கூட்டணிக்கு வருவாங்க ஹெல்ப் சப்போர்ட் பண்ணாப்புல. ஆனா இப்ப பேசுறாரு பாருங்க, இதுதான் உண்மை. இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு, மனசுல இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காய்ன்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இதான் உண்மை. எதுக்காக வந்தாங்க, விஜய் பாக்குறதுக்காக வந்தாங்க. எதுக்காக, எப்படி இறந்தாங்க, நீ வந்து அங்க சரியான டைமுக்கு வரல, நிகழ்ச்சி ஏற்பாடு சரியா இல்லை, அந்த ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா 40 பேர் இருந்தாங்க. அதான உண்மை. அவரும் விமர்சிக்கிறார், சரியான விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து இப்ப இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு எதிர்த்து எதனா வாதங்கள் வைக்க முடியுமா? இல்ல விஜய் வாதங்கள் வைக்க சொல்லுங்க பார்க்கலாம், வைக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தான் தவறான வழியில போயிட்டு இருக்கோம்ன்றது தெரியும். இதான் உண்மை. ஆனா இன்னும் அறியாத சில மண்ணு டேஷிங்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு நேத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கும்பலா, அது ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 50 பேரை கூட்டி எல்லாம் போய் என்ன ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்று அவர் இந்த பொன்ராஜ் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நிக்கிறானுங்க. அவர் என்ன அடி பேசிட்டாரு, கரெக்டா தானே பேசினாரு. ஒண்ணு இல்லைங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒண்ணு சொல்லுது அசால்ட்டா, என்ன அவன் 4-5 வச்சுக்கிறான், இவர் வச்சுக்கினா உங்களுக்கு என்ன? இது இவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓப்பனா கேக்குறேன், இவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா என்ன எப்படி பேசுவாங்க? எப்படி வந்து இங்க அதாவது உனக்கும் புருஷா இருக்கான் கரெக்டா, நீ விஜய வந்து நீ அந்த மாதிரி நான் பொண்டாட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி? இது என்ன விஜய்க்காக ஒரு அந்த கலாச்சாரத்தை மாற்ற பாக்குறீங்களா? நான் கேட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ விஜய்க்கு பிடிக்கும், அந்த விஜய்க்காக உங்க கலாச்சாரத்தை மாத்திப்பீங்களா? யாருமே வச்சுக்கலாமா? சரி உன் புருஷனை வச்சுக்க சொல்லு, இல்ல உங்க அப்பா வந்து வேற பொண்டாட்டி சித்தியை போய் தேட சொல்லு, முடியுமா? போய் சொல்றது தானே, உங்க குடும்பத்துல வச்சுக்கிறது தானே. ஏன் நீங்க வெளியில, அதாவது பொது வெளியில என்ன பேசணும்ன்றத கூட ஒரு சின்ன ஒரு பேசிக்குங்க அது. ஏங்க நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஜென்மங்கள் தான் இங்க டிவிக்கல்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி வேற என்ன கட்சியில என்ன இருக்காங்களா? வேற எந்த கட்சியிலேயாவது இந்த மாதிரி இருக்காங்களாங்க? இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மங்கள் இருப்பாங்களா? இல்ல இந்த மாதிரி பேசுறாங்க, நம்ம வீட்டுல இந்த மாதிரி யாருன்னா பேசினா நம்ம விட்டுருவோமா? ஒரே கட்சி, இந்த கட்சி மட்டும்தான். இதை கண்டிக்க துப்பில்ல. ஏன் விஜய்க்கு தெரியாதா எவ்வளவு ஆபாசமா பேசுறானுங்க? ஏன் விஜய் வந்து எதிர்த்து ஒரு ட்வீட் போடக்கூடாதா? இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல
பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களோ இல்ல வந்து அசிங்கமா பேசல இருந்துச்சுன்னா அவங்க என் கட்சியிலே கிடையாது, அவங்க இந்த மாதிரி இருக்கவே கூடாது, என் அண்ணன் அந்த அண்ணனாகி என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன விஜய்க்கு ஏன் சொல்லியிருப்பாரா? இது என்னங்க இது என்ன? அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு சமூகத்தையே சீரழிக்க வந்தவர்கள். நம்மளாம் உஷாரா இருக்கணும். நம்ம வீட்டு பெண்களை நீங்க பத்திரமா பாத்துங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க கையெடுத்து கும்பிடுறேன், நம்ம வீட்டு பெண்களை வந்து தயவு செய்து வந்து பாத்துங்க. அவங்க சொல்லி புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ஏன்னா இவங்களும் இந்த மாதிரி மாறிடுவாங்க. ஒரு பழமொழியா இருக்குங்க, உன் நண்பனை பத்தி சொல், உன்னை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா? உன் தலைவனை பத்தி சொல்லு, நீ யாருன்ற சொல்றேன். உன் தலைவன் நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர். அவங்க தலைவன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. கெட்ட பழக்கம் மட்டும் இல்ல, கெட்ட குணங்களும் இருக்கு. யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில வளர விடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் வந்து உங்க தலைவனா? நான் கேட்கறேன், இந்த மாதிரி இவனதான் ஃபாலோ பண்றீங்களா? சரி, அவன் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? அவன் விஜய் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சீரழிஞ்சிடும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை வெடிக்கும். இல்ல, நான் வந்து இது வந்து சும்மா நீங்க சாதாரண விஷயமா நீங்க கடந்து போயிடக்கூடாதுங்க. நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய, அதாவது விஜயால ஒவ்வொரு வீட்டிலையும் பிரச்சனை வரும். ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை வரும். தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிடும், சீர்குலைஞ்சு போயிடும், சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும். இதான் உண்மைங்க, சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 to 15 கேஸ் மேல டெய்லி ரெகுலரா வந்துட்டு இருக்கும். நம்ம ஸ்டேஷன் தான் அதிகமா கட்டிட்டு இருக்கணும், அவனுக்கு கட்டிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து இப்ப எப்படி கொரோனா வந்துச்சுன்னா லாக்டவுன் போட்டு நம்மளா வந்து மாஸ்க் போட்டு கட்டாயமாச்சு. அந்த மாதிரி ஒரு நம்மள சொல்லி சொல்றேன்னா வெளியே வந்தாலே என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அந்த மாதிரி ஒரு அழிவு பாதைக்கு போயிடுவோம். விஜய் இஸ் லைக் கொரோனா வைரஸ். ஆமா, இது நீங்க பாருங்க, இது வந்து நீங்க விளையாட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க. கொரோனா வைரஸ் வந்து எவ்வளவு ஒரு மோசமானதோ அப்படி டக்குன்னு பரவுது பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் விஜய் என்ற ஒரு ஆள். ஒவ்வொரு வீட்டுல ஒரு விஜய் இருப்பான்னு சொல்றாங்க பாருங்க. கொரோனா வைரஸ் மாதிரி அது. அந்த வைரஸ் நம்மள அழிச்சிடும். நான் சொல்றதை கேளுங்க. தாய்மார்களே, அக்காமார்களே, அண்ணன்மார்களே, தயவு செய்து உங்க வீட்டு பிள்ளைகளை திருத்த பாருங்க. இல்லைன்னா வந்து இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் முடியும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஒண்ணு, ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்கு தவிர ஒரு மூளை வளரல. மூளை வளரல, உண்மையா மூளை வளரலங்க. சத்தியமா சொல்றேன், மூளை வளர்ச்சி இல்ல. இதெல்லாம் வந்து போயிட்டு வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு தேர்தல் வியூகம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு தேர்தலுக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் பண்ணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல. நேற்று தான் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன். சுவிதான்ற ஒரு ஆப் மூலியமா தான் நீங்க போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ பாருங்க, ஆதவர்ஜன் ஒரு பேட்டியை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். எப்படிடா இவனெல்லாம் ஒரு ஆள் டேஷ்ன்னு சொல்லிட்டு விஜய் கூட வச்சுட்டு இருக்கான். சரி விட, விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது, அதனாலதான் இந்த மாதிரி ஆட்களை வந்து கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கா போல. ஏன் செங்கோட்டையனுக்கு அறிவு இல்ல? ஏன் சார், நீங்க 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, ஒரு ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாதா? சொல்லி தர மாட்டீங்களா உங்களுக்கு எல்லாம்? அதை எப்படி நீங்க சொல்லி தந்தாலும் உங்களுக்கு பேச்சோடு கேட்க மாட்டானுங்களே. புசியான உட்காந்தா நீ உட்காரணும். ஸோ அந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க பாருங்க. அதாவது ஒரு பேசிக்கா நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஆபீஸ் வந்து நீங்க செட் பண்றீங்க. இப்ப நான் வந்து ஒரு புதுசா ஒரு ஆபீஸ் நான் போட்டேன்னு வச்சுங்களேன். அங்க பர்மிஷன் வாங்காம என்னால ஆபீஸ் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஊர் எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்து பூட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்க. எல்லா எம்எல்ஏ ஆபீஸும் பூட்டி இருக்கும். கட்சி ஆபீஸ் திறந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? முன்னாடி எல்லாம் அதெல்லாம் இப்ப இருக்காது, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும். இதுதான் ரூல்ஸ். நீ வந்து தனியா ஆபீஸ் போடணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா சுவிதா ஆப்புக்குள்ள போகணும். சுவிதா ஆப்புக்குள்ள போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார் டெம்பரரி ஆபீஸ் சொல்லிட்டு நீங்க போடணும். போட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வந்து அதை ஃபில்அப் பண்ணி நான் போடணும்னு சொல்லியிருந்தேன்ல. இது எப்படி ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் செட்டப் பண்ணுங்க, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருக்க பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரைபடம் வச்சிருப்பாங்க. நீங்க அங்க மட்டும்தான் ஆபீஸ் போடணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, யாருக்கும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ் போடணும். அது எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அவங்க தெரியும். அங்கதான் போட்டாகணும். ஸோ அது வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுங்க, நான் இந்த இடத்துல நீங்க போட போறேன்னு சொன்னாலே அவங்களே சொல்லிடுவாங்க, ஓகே நீங்க போட்டுங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அஃபிடவிட் கேட்பாங்க. அப்புறம் அந்த பத்திரப்பதிவு, அது யார் ஓனரோ, நாங்க இத்தனை நாட்களுக்கு பார்த்தோம்னா நான் இவருக்கு வந்து நான் கொடுக்குறேன், இவ்வளவு ரேட்டு போட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி, அது கரெக்டா எழுதி அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க ஸ்டேஷன் சைட்ல இருந்து. அப்புறம் ஆர்ஓட்ட போயிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் ரூல்ஸ். இது என்ன பண்ணுது, அங்கங்க மாணவரியா வந்து ஆபீஸ் வந்து வச்சுது
தேர்தல் ஆணையம் மூட்டாங்க. மூடுறதுக்கு என்ன சொல்றாப்புல, திமுக தாங்க காரணம், திமுக தான் காரணம். எதுக்கு? ஆபீஸ மூடுறதுக்கு. வில்லிவாக்கம் மட்டுமல்ல, எல்லா தொகுதியிலுமே இந்த ஆபீஸ போட விடாம நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஏடா பர்மிஷன் வாங்கணும்டா. டே 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 நெட்டையா, டே முண்டமே, அறிவில்லாத முண்டமே, ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும். இதுதான்டா பேசிக்கு. பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசு. என்ன ஏன் திமுகல வந்து திமுக அதிமுக காரங்களாம் வந்து இந்த மாதிரியா பண்ணுகிறாங்க? எலெக்ஷன் வருதுன்னு தெரியும், எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்கன்னு தெரியும். அவன் கரெக்டா எந்தெந்த இடத்துல போகணுமோ அப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவான். ஆனா நீங்க அப்படி இல்லையே. உன் இஷ்டத்துக்கு நீ ஆபீஸ் போடுறது எப்படி இது? ஆனவன எங்களை தடுக்கிறாங்க, எங்களை முடுக்குறாங்க, எங்களை வெளியே வரவிட மாட்டானுங்க. யாரு? உங்கள் விஜய். நேற்று பாக்குற விஜய் வந்து பேசிருக்காப்புல. அது வந்து ஏதோ கார்பரேஷன் ரெடியா இருந்துச்சான், எங்களை அனுமதி கொடுக்க மாட்டாங்க, காவல்துறை எங்களை தடுக்குது. உசாரா சொல்லிட்டாரு, காவல்துறை எங்களுக்கு தடுக்குதுன்னா யாரு காவல்துறை? எந்த காவல்துறை? நான் சொல்றது அதாவது பாருங்க, அரசு கிட்ட இப்ப காவல்துறை கிடையாது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தான் இருக்கு. அவங்க நினைச்சா எந்த போலீஸ் வேணா எங்க வேணா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. இப்போ ஃபுல் பவர் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இதுதான் ரூல்ஸ். நீ என்ன பண்ணிருக்க? இவங்க மோசமான ஆளுங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நேற்று என்ன பர்மிஷன் கொடுத்துறான் பாத்தீங்கன்னா, 3000 பேர் ஒரு சின்ன தெருவுல வந்து கூடுறதுக்காக பிளான் போட்டுக்கிறானுங்க. எப்படி? ஒரு சின்ன தெருவுங்க அது, 3000 பேர் கூட்டினாங்க. என்ன ஆகும்? அங்கேயும் பார்த்து எதனா ஒண்ணு ஆயிருக்கும், அசம்பாவிதம் ஆயிருக்கும். இது வந்து போலீஸ் காவல்துறை வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இல்ல இது வந்து இந்த இடத்துக்கு வந்து ஏற்ற உகந்தது கிடையாது. இங்க 3000 பேரை கூடுறதுக்கு இந்த இடம் வந்து உகந்தது அல்ல, இது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. நேற்று வந்து விஜய் போட்டார்ல, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் போயிருக்கு. சார் நீங்க வந்து இந்த தேதியில இன்னொரு பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, நம்ம கிட்ட லெட்டரே இருக்குங்க, நான் காட்டுறேங்க. இதெல்லாம் வந்து பார்க்கணும். அதாவது இது கூட பாத்தீங்கன்னா திமுக தான் சதி செஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் தயவு செய்து நீங்க பாருங்க, உங்க விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தொடர்நடிங்கன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, வி சிவா என்ற ஒரு மாவட்ட செயலாளர் என்ற ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 28/3/2026 மாலை 10 மணிக்கு 2 மணி வரை வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சர்மா நகர் முதல் பின் பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து அம்பேத்கர் கல்லூரி முதல் சர்மா நகர் வரை சாலை வரை வழியாக செல்லும் வில்லிவாக்கம் முடிவு பெறுவதாகவும், மேற்படி முல்லை நகர் சந்திப்பில் நடைபெறும் திருமுனை பிரச்சாரத்திற்கு 3000 ஆதரவுகள் கேட்டிருக்காங்க. இது கேட்டு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் பக்கா ரிப்ளை போட்டிருக்காங்க. மனுதாரர் மனுவில் குறிப்பிட்ட முல்லை நகர் சந்திப்பானது சென்னை மாநகர தேர்தல் நடத்தும் அலுவலரால் SMR 82வது பிளாக் சந்திப்பு என குறிப்பிட்டு சிறிய அளவிலான தெருமுனை பிரச்சாரம் கூட்டுவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனுமதி கொடுத்திருக்கானுங்க. இவங்க அடுத்தபடி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இதான் முக்கியமா நோட் பண்ணணும். என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேற்படி முல்லை நகர் சந்திப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு பங்கு பெறுவோர்களின் எண்ணிக்கை 3000 என குறிப்பிட்டுள்ளது. அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய இயலாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே மனுதாரர் வந்து வேற இடத்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? அந்த இடம் உகந்ததல்ல. பர்மிஷன் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இவன் பாருங்க, யாராச்சும் தெருமுனை கூட்டத்திற்கு 3000 பேர் யாருன்னு கேட்பாங்களா? இது வரைக்கும் யாராவது கேட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் காட்ட சொல்லுங்க. தெருமுனை கூட்டன்றது மேக்சிமம் 500 பேர், அதுவே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா 3000 பேர் கேட்டுக்கிறான். ஒரு வேலை கொடுத்திருந்தா இங்க உயிரிழப்பு நடந்திருக்காதா? இத சொன்னது யாரு? தேர்தல் ஆணையம். இது திமுக இல்ல. அப்போ உங்க ஆளு வரக்கூடாது, நம்ம போயிட்டு பேசக்கூடாது, வெயில நிக்க கூடாது, எப்படியாவது தட்டி கழிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இந்த தொடர்நடுங்கி பைய பயந்துக்குன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு வேலை இப்ப நீங்க சொல்றபடியே வாங்க, இப்போ வந்து யாரோ வந்து வேணும்னே வந்து உங்களை பழி போட்டு உங்களை தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அரசியல் வந்து இப்ப தேர்தல் வந்துச்சுல்ல, என்ன பண்ணணும்? தைரியமா இருந்தா வெளியே வா, வெளியே வந்து அங்க கூட்டம் போட்டு பேசு, மக்கள் கிட்ட சொல்லு, முறையிடு. இங்க பாருங்க என்ன தடுக்கிறாங்க, நான் உங்ககிட்ட சந்திக்க வரணும்னு நினைக்கிறேன், ஆனா விட மாட்டாங்க, இந்த திமுக சதி செய்யறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, என்ன மட்டும் ஏங்க இப்படி தடுக்கிறாங்க அப்படின்றத நீ கேளு. உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, போ உள்ள போயிரு. இதான் அரசியல். இந்த மாதிரி நடக்கலையா? ஏன் எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். உள்ள இறங்கி மக்களுக்காக இறங்கி பேசுவேன் தலைவன். இதே மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சுங்க 2021. இதே மாதிரி வந்து கூட்டம் அதிகமா இருந்துச்சு. உடனே போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து நீங்க எப்படிங்க அந்த மாதிரி கூட்டம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது தள்ளுமுள் நடக்குது. காவல்துறை சேர்ந்தவர்கள் பார்த்தோன்னா அந்த தொண்டர்களை போட்டு அடிக்கிறாங்க.
எந்த தொண்டர்கள? திமுக தொண்டர்கள. அப்ப இறந்தாருங்க உதயநிதி ஸ்டாலின், போலீஸ கூப்பிட்டு பேசுறாரு, இங்க பாருங்க என் கேடஸ் என் தொண்டர்கள் மேல நீங்க கை வச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், கீழே நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொன்னார் பாரு. எதிர்த்து பேசினார் பாரு. நான் அதே மாதிரி நான் உங்க கார்ல வர மாட்டேன், நான் நடந்துதான் வருவேன் அப்படின்னு சொன்னா பாரு. அவன் தான் என் தலைமை. தொண்டருக்கு ஒன்னா நிக்கிறவன் தலைமையா? உன்ன மாதிரி பயந்துக்குன்னு தொட நடிங்கன்னு எப்படி? அதாவது இவர் பேசக்கூடாது, எப்படியாச்சும் தட்டி கழிக்கணும். அதாவது இவர் என்னன்னா எப்படி சொல்றது, எப்படி நம்ம யோசிக்கிறாரு, நம்ம வந்து கஷ்டப்படாம அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறாப்புல. கஷ்டப்படாம அல்வா சாப்பிடணும், உட்காந்தத்திலேயே சிஎம் ஆயிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வரத்துக்கு ஒரு தைரியம் இல்லாத துப்பு கட்டவனெல்லாம் ஒரு தலைவனா நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஊர் மேலதான் உதவாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் ஓடுருவான். இன்னுமும் நம்பாதீங்க. நான் சொல்றேன், உங்க அண்ணனா சொல்றேன், உங்க தம்பியா சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இவன் தலைவன் கிடையாது. இவன் வந்து வேணும்னே பழி போடுறான். மிஸ் 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 எனக்கு வயிறு வலிக்குது மிஸ், அதான் மிஸ் ஹோம்வொர்க் முடிக்கல. மிஸ் 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 இது எங்க அம்மாவுக்கு ஜுரம் மிஸ், அதான் முடிக்கல. அடுத்த நாள் மிஸ் 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 எங்க அப்பா வந்து எங்க அம்மா கூட சண்டை போட்டார் மிஸ், அதான் மிஸ் நான் வந்து ஹோம்வொர்க் முடிக்கல. இந்த மாதிரியான காரணம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி காரணம் சொல்றவங்க தான் இவங்க. இவங்களை நம்பி நீங்க அரசியல் வரீங்க, இவர் சிஎம் ஆயிடுவாரு. டேய், உங்களை வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்கடா.